Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs party news RB, TNPSC, SSC, RRB in banking. So இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ இது வந்து எதனால வந்து நியூஸ்ல இருக்கு அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், சரிங்களா? ஸோ ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படின்றது என்ன அப்படின்றது நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்றத கேட்கலாம். ஸோ ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹைட்டி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்து இந்தியர்களை மீட்க எடுத்துக்கொண்ட அந்த நடவடிக்கையோட பேர் தான் ஹைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைட்டி அப்படின்ற பேர்ல அந்த பிளேஸ்ல எடுத்த ஆப்ரேஷன் பேரு ஆப்ரேஷன் இந்திராவதி. ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருப்போம் ஆப்ரேஷன் காவேரி, ஆப்ரேஷன் கங்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ அந்த வரிசையில் தான் ஆப்ரேஷன் இந்திராவதி அதுவும் இருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டி அப்படின்ற இந்த பிளேஸ்ல இருக்க இந்தியர்களை மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோடது இந்த ஆப்ரேஷன் இந்திராவதி. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்னிபான் ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அக்னிபான் ராக்கெட் வந்து யார் ஏவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான், சரிங்களா? என்னும் நிறுவனம் ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல தனியார் ஏவுதளத்தை வந்து அமைச்சிருக்கு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னிபான் ராக்கெட்டை வந்து ஏவுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு கேட்கலாம் அக்னிபான் ராக்கெட்டை யார் டிசைன் பண்றா அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்னிகுல் காஸ்மோஸ். ஸோ அதனால தான் பேர்ல இருக்கு, அதை வச்சு நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வளர்ச்சியடைந்த பாரதம் தகவலை நிறுத்தவும் மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இல்லைன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசின் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, ஸோ சப்சிடிலாம் கொடுத்துருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ ஆட் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து எலெக்ஷனை வந்து மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் செய்திகளாக அனுப்புவதை உடனடியாக நிறுத்துமாறு மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நியூஸ்ல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை வந்து இது யார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ்ல அமலாக்கத்துறை. ஸோ 9 தடவை வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பானை வந்து விடுத்தும் அவர் வந்து வரல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லி மதுபான கொள்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கைது வந்து நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நமக்கு இது வரைக்கும் இதில் எந்த கொஸ்டினும் கேட்டது கிடையாது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். மார்ச் 2024 பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்டோட சேர்மன், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அதோட சேர்மனா வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட நேம். நெக்ஸ்ட் நியூஸ். எந்த நிறுவனம் சமீபத்தில் 2024 இந்தியாவின் 2வது யூனிகார்னாக மாறியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபியூஸ் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்ம நேற்றே கூட பார்த்துருப்போம் யூனிகார்ன் அப்படின்றது ஒரு எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன் தான். வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நாட்டில் எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து யூனிகார்ன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் யூனிகார்ன் வந்து எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னா பெர்ஃபியூஸ் அப்படின்ற இந்த நிறுவனம். நெக்ஸ்ட் நியூஸ். உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20. ஸோ மார்ச் 20 வந்து சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 வந்து பார்த்தீங்கன்னா வனம், சரிங்களா? வனம் நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டே. ஸோ 23rd வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்ரோலஜிக்கல் டே. ஸோ 24 வந்து பார்த்தீங்கன்னா டிவி டே. ஸோ அதை வந்து லைனாக ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். 2023 ஆண்டிற்கான 33வது சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா வர்மா. ஸோ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கேரளா. இவர் 2023க்கான அவார்டை வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி 2022க்கானது யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். ஸோ தமிழில் நம்ம இவங்களை வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் தான் 2022க்கான சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து வாங்கினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ சாகித்ய அகாடமி அவார்ட் 2023க்கு வந்து யாருக்கு கிடைச்சது அப்படின்னா நீர்வழி படுவும் அப்படின்ற இந்த புக்குக்கு ஸோ யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் அப்படின்ற தேவி பாரதி, சரிங்களா, அவருக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ராஜசேகரன் அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேம், தேவி பாரதி அப்படின்றது அவரோட புனைப்பெயர். அதே மாதிரி சாகித்ய அகாடமி தமிழ் மொழிபெயர்ப்புக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா தி பிளாக் ஹில் அப்படின்னு சொல்ற அருணாச்சல் பிரதேசத்துல இருக்க ஒரு ரைட்டர் மமாங் தை அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு தி பிளாக் ஹில் அப்படின்ற புக்கை. அந்த புக்கை இவர் வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எழுத்தாளர் கண்ணையன் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமியோட தமிழ் மொழிபெயர்ப்புக்கான அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துப்போம் ஔவையார் விருது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பாமா, சரிங்களா, பாமா அப்படின்றவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பாமா அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பாஸ்டின் சூசைராஜ் அப்படின்றது தான், சரிங்களா. ஸோ இது எல்லாமே ரீசெண்டாக இந்த ஒரு 2 மாசத்துல அவார்ட்ஸ் வாங்கின ரைட்டர்ஸ் வந்து அவார்ட்ஸ் வாங்கினது தான். ஸோ அது எல்லாமே சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நாடு சமீபத்தில் 2024 இந்தியாவுடன் தனது 2+2 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர் உரையாடலை நடத்தியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். நெக்ஸ்ட் நியூஸ், ககன்யான் விண்வெளி வீரர்களுக்கு தொழில்நுட்ப உதவி, சுகாதார கண்காணிப்பு மற்றும் பணி மேலாண்மைக்கு உதவ விஎஸ்எஸ்சி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரால் உருவாக்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சகி. சகினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் தேசிய பூங்காவின் புலிகளின் எண்ணிக்கை பாதுகாக்க மரபணு மீட்பு முன்மொழியப்பட்டது. ஸோ அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்தம்பூர் தேசிய பூங்கா. ஸோ ரன்தம்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், உலக தண்ணீர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? இப்போதான் நம்ம சொன்னோம் மார்ச் 22 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நியூஸ், மௌசுமி சக்கரவர்த்தி அகில இந்தியா வானொலியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1936. ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1936. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.